மாகாளி படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் ஏலக்கண்டி டைரக்ஷன்ல ரைமா சேன், அபிஷேக் சிங் நடிக்கிறாங்க. மூவி சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஜிவி பிரகாஷோட ரெபல் படத்துக்கான ஓவர்சீஸ் ரைட்ஸை 10 கோட்டா வாங்கியிருக்காங்க. மார்ச் 22 மூவி ரிலீஸ் ஆகும். தி கோட் மூவிக்கான நிறைய அப்டேட் வெங்கட் பிரபு இப்ப கொடுத்திருக்காரு. நிறைய பேர் இந்த படம் ஹாலிவுட் மூவி ஜெமினி மேனோட ரீமேக்னு சொன்னாங்க. ஆனா இது அதோட ரீமேக் இல்ல. இது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் அண்ட் போஸ்டர்ல 2 விஜய் இருந்திருப்பாங்க. அதை நீங்க கெஸ் பண்ணுங்க, அது 2 விஜயா இல்ல க்ளோனானு மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அண்ட் படம் ஃபுல்லா ஏகப்பட்ட சாங்ஸ் இருக்கு. கண்டிப்பா அது என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட பெரிய கெஸ்ட் ரோல்லாம் மூவிக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஷூட்டிங் பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸும் ஒரு ஃபாரின் ஷெட்யூல் மட்டும் பெண்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் மே மாசம் எதிர்பார்க்கலான்னு அவரு சொல்லியிருக்காரு. சிஜி ஒர்க் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போகுது. 2-3 கம்பெனி இதுக்கு சிஜிக்கு ஒர்க் பண்றாங்க. சோ டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான படம்னு சொல்றாரு. அண்ட் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி போகுதுங்கறத பொறுத்து தான் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. சோ ரிலீஸ் டேட்டை இப்ப ஃபிக்ஸ் பண்ணாம மூவிக்கான ஒர்க் முடிஞ்சோன்னு தான் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. கோட் அப்டேட் வரலன்னு சொன்ன ஃபேன்ஸ்க்கு ஏகப்பட்ட அப்டேட்டை வெங்கட் பிரபு இப்ப கொடுத்துட்டாரு. கங்குவால இருந்து இன்னொரு கிளிம்ஸ் வரப்போகுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, அதை இன்னொரு கிளிம்ஸா விடுறதுக்கு பதிலா அதை டீசரா விட்டுலாமே டாக்ஸ் போறதா ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ எப்படி பார்த்தாலும் இன்னொரு கிளிம்ஸ் இல்ல டீசர் வர வாய்ப்பு இருக்கு. இது எப்ப வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னா, தங்கலான் ரிலீஸ் ஆனதும் இந்த டீசர் கிளிம்ஸை விட்டு தங்கலான இன்டர்வல்ல பிளே பண்ண போறதா நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த டீசர் கிளிம்ஸ் வர்றது தங்கலான பேஸ் பண்ணி தான் இருக்கு. இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். லியோ 2 வந்தா ஆண்டனி தாஸ் வருவாரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா வருவாரு. ஏன்னா அந்த பிளாஷ்பேக் ஃபேக்னு சொல்றாங்க. சோ உண்மையான பிளாஷ்பேக் எடுக்கும்போது அவர் வந்தாகணும். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் லியோ 2 வரணும். லியோ 2 வருமாங்கிறது ஒரு பெரிய டவுட். ஜெயிலரோட வசூல லியோ பீட் பண்ணலன்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஜெயிலர் கலெக்ஷனை லியோ பீட் பண்ணிட்டு கலெக்ஷன் ஸ்கிரீன்ல வரும். கச்சினோத்தோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. கச்சினோத்தோட அடுத்த படம் தனுஷ் படம். தளபதி 69 டைரக்டர் லிஸ்ட்ல இவரோட பேரும் இருக்கு. இவரை தளபதி 69 எடுக்கலன்னா இவரோட அடுத்த படம் தனுஷ் படம் தான். லால் சலாம் ஹிட்டா ஃபிளாப்பா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனா படம் ஃபிளாப் தான். மகான் மூவி திரும்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. மார்ச்ல எந்த பெரிய மூவிஸும் வரல. சோ பெரிய பட்ஜெட் மூவிஸ் வந்துச்சுன்னா நல்லா கலெக்ஷன் வரும்ல, அதை ஏன் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்குமே புரியல. எலெக்ஷன் வருதுன்னு நிறைய மூவிஸ் அடுத்த மாசம் வரல. ஆனா இந்த மாசம் ஏன் வரலன்னு தெரியல. இந்த மாசம் வந்திருந்தா ஜாக் பாட்டு தான். வேஸ்டா அதை மிஸ் பண்ணிட்டாங்க. காஞ்சூரிங் கண்ணப்பன் பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா தான் சொல்ல முடியும். 5 to 10 கோடி கிட்ட இருக்கும். ஜோ மூவி டைரக்டரோட அடுத்த மூவியா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த படம் இன்னும் கமிட் ஆகல. நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்தா சொல்றேன். சைரன் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு ஆவரேஜா போச்சு. நான் ஹிட் ஆயிடுன்னு நினைச்சேன். ஆனா ஹிட் ஆகல. இப்போ ஃபிளாப் தான். கலெக்ஷன் பெருசா டிராப் ஆயிட்டு. ரீசெண்டா வந்த மலையாள மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, அது இந்த மூவியை டாமினேட் பண்ணிட்டு. கல்வன் மிஸ்டர் சூக்கி பேர் மூவிலாம் எப்ப வரும்னு கேக்குறீங்க. இன்னும் டேட்டு சொல்லல. நான் டேட்டு சொன்னா சொல்றேன். பிரசாந்த் நீல், ஜூனியர் என்டிஆர், காந்தாரா ஹீரோ எல்லாம் ரீசெண்டா மீட் பண்ணிருக்காங்க. இது மூவிக்கான மீட்டிங்கா இல்ல சும்மாவான ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்மல் மீட்டிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஜூனியர் என்டிஆர், பிரசாந்த் நீல் என்டிஆர் 31 பத்தி கண்டிப்பா பேசிருப்பாங்க. அகண்டா 2 வருமான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு சான்ஸ் இல்ல. கார்த்தி 26 ஷூட்டிங் முடிச்சிட்டாங்களா இல்ல இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் முடிக்கல. இன்னும் ஒரு சில டேஸ் இருக்கு. ராஜாராணி பட்ஜெட் கலெக்ஷனா ஒருத்தர் கேட்டிருக்காரு. வீடியோ நான் ரெடி பண்ண டைம் ஆயிட்டு. சோ பட்ஜெட் எடுக்க முடியல. கலெக்ஷன் 56 கோடி. வாடிவாசல் மூவில சூர்யாவுக்கு பதில் சூரிய நடிக்க போறதா சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. இந்த நியூஸ் நானுமே கேள்விப்பட்டேன். ஆனா இது நடக்க சான்ஸ் கம்மி தானே எனக்கு தோணுது. ஒருவேளை வணங்கான படத்துல இருந்த பிரச்சனை மாதிரியே வாடிவாசல இருந்திருந்தா சூர்யா ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனா இந்த மூவில எந்த பிரச்சனையும் இல்ல. வெற்றிமாறனால மட்டும்தான் ஷூட்டிங் டிலே ஆகுது. சோ இப்படி நடக்க சான்ஸ் கம்மி தானே எனக்கு தோணுது. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது உண்மையானு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு உண்மை இல்ல. ஆதித்ய வர்மா ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆவரேஜா தான் போச்சு. மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ் அப்டேட்டை கேக்குறீங்க. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கேன். தமிழ் டயலாக் மூவிக்குள்ள வரும். சோ இப்படியே பார்க்கலாம். இதை தமிழ்ல டப் பண்ணுவாங்களாங்கிறது டவுட். ஓஜி ஹரிஹர வீரமல்ல மூவிக்கான ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. ஓஜி செப்டம்பர் 27 வரப்போகுது. ஹரிஹர வீரமல்லுக்கு டேட்டு சொல்லல. நான் சொன்னா சொல்றேன். கன்னட மூவி பகீரா அப்டேட்டை கேக்குறீங்க. புதிய அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் பெருசா வரல. நான் வந்தா சொல்றேன். ஐபிஎல் பாப்பீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டீம் எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஐபிஎல் பார்க்க மாட்டேன். கிரிக்கெட்டே பார்க்க மாட்டேன். இந்தியன் மூவிஸும் ஹாலிவுட் மாதிரியே 1 பில்லியன்லாம் கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல இந்தியன் மூவிஸோட தரமும் உயர்ந்தா கண்டிப்பா பண்ணும். போன்ல படம் எடுத்து தியேட்டர்ல போடுவாங்களா? கிளியரா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு சரியா புரியல நண்பா. இதை எதுக்கு கேக்குறீங்கன்னு கொஞ்சம் தெளிவா கேளுங்க.
ஸ்பேஸ் கதைக்கான ஒர்க் முடிஞ்சுதான்னு கேக்குறீங்க. இன்னும் ஒர்க் முடியல. ஸ்டோரி நான் லைட்டா மாத்துறேன். ஏன்னா அதோட பட்ஜெட் ரொம்ப அதிகமா வரும் போல. அதான் ஸ்டோரி லைட்டா மாத்துறேன். இன்னைக்கு நிறைய கமெண்ட் பேச முடியல. நான் ஒரு சின்ன ஒர்க்கு வெளியில போயிட்டேன். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கு நிறைய கமெண்ட்டுக்கு பேச ட்ரை பண்றேன். நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். ஆன்சர் காக்கி சட்டை. நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. இன்னைக்கு கேம் இல்ல. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.